வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு இப்படித்தான் இருக்குமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் படிகள் குறித்து விவாதிக்க 8வது ஊதிய குழு மத்திய அரசுடன் கலந்துரையாடல்களை தொடங்கியுள்ளது. அதன்படி சம்பள உயர்வுகள் தொடர்பாக ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், ஊழியர் அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து நிதி அமைச்சகம் ஆலோசனைகளை கோரியுள்ளது. ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளமும் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் கருத்துக்களை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் சுமார் 5 மில்லியன் மத்திய ஊழியர்களையும் சுமார் 6.9 மில்லியன் ஓய்வூதியதாரர்களையும் பாதிக்கும். 2025 நவம்பர் 3 அன்று ஊதிய குழுவின் பணி வரையறைகளை மத்திய அரசு வெளியிட்டது. தனது அறிக்கையை சமர்ப்பிக்க ஊதிய குழுவுக்கு 18 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஊதிய குழுவில் இதுவரை சம்பளம் எவ்வளவு உயர்ந்துள்ளது? முதல் ஊதிய குழு 1946ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது. அப்போது குறைந்தபட்ச சம்பளம் ரூபாயாகவும் அதிகபட்சம் ரூபாய் 2000ஆகவும் இருந்தது. இரண்டாவது ஊதிய குழு 1957ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது. இந்த முறை குறைந்தபட்ச சம்பளம் ரூபாயாகவும் அதிகபட்சம் ரூபாய் 3000ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது. மூன்றாவது ஊதிய குழு 1972ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது. குறைந்தபட்ச சம்பளம் ரூபாயாகவும் அதிகபட்சம் ரூபாய் 3500ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது. நான்காவது ஊதிய குழு 1986ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது. இது சம்பளத்தை குறைந்தபட்சம் ரூபாய் வரையிலும் அதிகபட்சம் ரூபாய் 8000 வரையிலும் உயர்த்தியது. ஐந்தாவது ஊதிய குழு 1996ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது. இதன் கீழ் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 2550 ஆகவும் அதிகபட்சம் ரூபாய் 26000ஆகவும் ஆனது. ஆறாவது ஊதிய குழு 2006ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. இதில் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாயாகவும் அதிகபட்ச சம்பளம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. ஏழாவது ஊதிய குழு 2016ஆம் ஆண்டில் அமலுக்கு வந்தது. இதன் கீழ் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 18000ஆகவும் அதிகபட்ச சம்பளம் ரூபாய் 2.5 லட்சமாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் சம்பள உயர்வு எப்போது கணக்கிடப்படும்? இந்நிலையில் 8வது ஊதிய குழுவின் அமலுக்கு வரும் தேதி ஜனவரி 1 ஆகும். அதாவது 8வது ஊதிய குழுவை முழுமையாக அமல்படுத்த இன்னும் 2 ஆண்டுகள் ஆகலாம் என்றாலும் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வுகள் 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்படும். இதன்படி ஊதிய குழு அமல்படுத்தப்படும் வரை அகவிலைப்படி எப்படி இருக்கும்? புதிய ஊதிய குழு அமல்படுத்தப்படும் வரை அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தின் 1% தொடர்ந்து கணக்கிடப்படும். இது ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திருத்தி அமைக்கப்படுகிறது. அதாவது 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்படும் வரை மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படியை தொடர்ந்து பெறுவார்கள். ஊதிய குழு நடைமுறைக்கு வந்தவுடன் தற்போதுள்ள அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படும். தற்போதைய 58% அகவிலைப்படி 0 ஆகிவிடும். மேலும் சம்பள உயர்வில் ஃபிட்மென்ட் காரணி என்ன சொல்கிறது? ஃபிட்மென்ட் காரணி என்பது மத்திய அரசு ஊழியர்களின் திருத்தப்பட்ட சம்பளங்களை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு பெருக்கி கருவியாகும். ஃபிட்மென்ட் காரணியை பயன்படுத்தி புதிய சம்பளத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம் மிகவும் எளிமையானது. அதாவது புதிய சம்பளம் அடிப்படை சம்பளம் பெருக்கல் ஃபிட்மென்ட் காரணி என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.